இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துல நம்ம கூட வாழ்ந்துருக்கிற விலங்குகள் நமக்கு ஒரு முக்கியமா ஒரு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அதாவது நம்ம கூட வாழ்ற காளைகள், பூனைகள், நாய்கள் முதற்கொண்டு எல்லாருமே மனிதனோட உற்ற நண்பர்களாக மனிதர்கள் ஆக்கியிருக்காங்க. அதே சமயம் கால்நடைகளை உணவாக இல்லைனா பாலாவும் மனிதனுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி மனிதன் நவீனமயமாக்கி, அதாவது காளைகளை கலப்பு இனமாக உருவாக்கி பிரம்மாண்டமாக படைச்சிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு 10 காளைகளை பற்றி பார்க்கலாம். இது ஜெர்மனி நாட்டு காளை. இந்த ஜெர்மனி நாட்டில் இது பரவலாக இருக்குது. அதாவது இந்த காளைக்கு கொம்பு இருக்காது. 680 கிலோ 680 கேஜி இது வெயிட் இருக்கும். 1360 கிலோ வரலையும் வெயிட் ஏறும். இது ஒரு உணவுக்காக வளர்க்கப்படுற ஒரு இனம். ரொம்ப சாதுவாக இருக்குமா, அதே நேரத்தில் ரொம்ப மிக அழகாகவும் இருக்குது. இது புல்வெளிகளில் சாதாரணமாக எப்படி சாப்பிடுது பாருங்கள். இது ஒரு கலப்பு இனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாடும் ஒரு கலப்பினம். 1000 கிலோ வரலையும் இது வளருமா. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. இது பல போட்டிகள்லாம் கலக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறைச்சிக்கும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது இன்னும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான மாடுகள் உருவாக்கி வச்சுருக்காங்க மனிதர்கள். இந்த மாடு பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாடு. இது ஒரு இத்தாலி நாட்டு மாடு. 7 அடி நீளம், பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாடு 1678 கிலோ வரலையும் வெயிட்டாக இருக்கும். இந்த மாடு பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மாடும் இறைச்சிக்குள்ளது தான். ஆனாலும் இதையும் பல போட்டிகள்லேயும் பல விதமாக இதை சம்பாதிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடுகள் எல்லாமே இந்த வளர்க்குறத ஒரு தனி இந்த மாடுகளில் மொத்தம் இப்போ 47,000 மாடு இருக்குது. இது ஒரு பழமையான மாடு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் வளர்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது எதையும் தாங்கக்கூடிய ஒரு மாடு. அதாவது வெயில், பனி, எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஸ்ட்ராங்காக வாழக்கூடிய ஒரு மாடு. ஏன்னா இதோட தோல் அவ்வளோ தடிப்பாக இருக்குமா. அதனால் இந்த மாடு அவ்வளோ ஸ்ட்ராங்கான மாடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மனிதன் கூட இது சாதுவாக பழகும். இதில் பெல்ஜியன் காளை கறி ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான பொருள். அந்த கறி நல்லா பல்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சான். அதனால் இதை வளர்க்குறான். 1248 கிலோ வரையும் இது இருக்குமா. இதுவும் ஒரு கலப்பினத்துலேருந்து உருவானது. இது கறிக்காகவே உருவாக்கியிருக்காங்க. இதை மனிதன் நவுத்த கூட முடியாது, அந்த அளவுக்கு இது இருக்கு பாருங்க. ரெண்டாவது, கறிக்காகவே உருவாக்கப்பட்ட இது ஒரு இனக்கலப்பு மாடு. இதை மனிதனே உருவாக்கியிருக்கான். 10 மாடு வளர்க்குறத 2 மாடு வளர்த்தா போதும். அந்த அளவுக்கு இதுக்கு கறி இதோடைய உடம்புல இருக்குது பாருங்க. பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அடுத்தது பிராமின். இந்த பிராமின் இது இந்திய நாட்டை சேர்ந்தது. இது அந்த காலத்தில் பிராமணர்கள்லாம் வளர்த்துருந்தாங்க. 453 கிலோலேருந்து 800 கிலோ வரலையும் இது வளரும். ஒரு சில மாடுகள் 1000 கிலோ வரலையும் வளரும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மாடு தான் அந்த மாடு. அது காலத்தில் இந்தியாவில் ரொம்ப பரவலாக இருந்த மாடு தான் இது. இப்போ எல்லா நாடுகள்லேயும் பரவிடுச்சு. ஃப்ரான்ஸ், அமெரிக்கா முதற்கொண்டு எல்லா நாடுகள்லேயும் இருக்குது. இந்த மாடு பார்த்திங்கன்னா, இது பங்களாதேஷில் இப்போ வீடியோ எடுத்திருக்காங்க. இறைச்சிக்காக தான் முக்கியமாக இதை வளர்க்குறாங்க. இந்த மாடு கண்ணுக்குட்டியே 500 கிலோவுக்கு மேலே வரும். அது மட்டும் இல்லாமல் இதோட தீவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்கான தீவனம் தான். ஒரு நாளைக்கு 100 கிலோ 200 கிலோ இப்படி தான் சாப்பிடுமா. அதாவது இதோட தீவனமே ஒரு மாதத்துக்கு 3000லேருந்து 8000 வரலையும் செலவு பண்ணுறாங்களாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போனால், பிரம்மாண்டமான மாடு, சூப்பரான மாடுனா இந்தியன்
இந்த மாடு தான். இந்த மாடு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, இது பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கொம்புலாம் வந்து ரொம்ப குள்ளமாக தான் வந்திருக்கும், குட்டையாக தான் இருக்கும். ஆனால் பிரம்மாண்டமான மாடு. இதை மெயினாக வந்து வளர்க்குறதுக்கு காரணம் வந்து பால் தான். பால் வந்து ஒரு முக்கிய வந்து உற்பத்தியாக இருக்குது. 5லேருந்து 6 அடி நீளம் வரலையும் வந்து வளரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாடு 1360 கிலோ வரலையும் வந்து வெயிட்டு போடும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமான மாடு. பால் கறக்கிறது வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 லிட்டர் வரையும் வந்து கலக்குமா. இறைச்சிக்கும் பாலுக்கும் வந்து இந்த மாடு வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து சுவிஸ் நாட்டை சேர்ந்த மாடு. இந்த மாடு பாருங்கள், இந்த மாடு பார்க்கும்போது செம வழவழன்னு இருக்குது. இந்த மாடு 1588 கிலோ வரலையும் வந்து வெயிட் போடும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு மாடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாடு வந்து 2000 கிலோ வரலையும் வந்து வெயிட் போடுமா. அந்த அளவுக்கு பார்க்கும்போது பயங்கரமாக வந்துருக்குது. இந்த மாடு பல போட்டிகளில் வந்து கலந்துக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை வந்து வளர்க்கும் போது நிறைய ட்ரைனிங்கோடு வந்து வளர்க்குறாங்க. இது ரொம்ப சாதுவான மாடாக, அதாவது யாரையும் வந்து முட்டாது போவாதான். அதே நேரத்தில் வெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தாக்கு பிடிக்குமா. அடுத்து இந்த மாடு பாருங்கள், சிபி. இந்த மாடு நம்ம இந்தியாவிலேயும் ஆசியாவில் வந்து பரவலாக காணப்படுற ஒரு மாடு. பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல, பிரம்மாண்டமான ஒரு மாடு தான் இந்த மாடு. இந்த மாடை வந்து பிடிச்சிட்டு வரத்துக்கே வந்து 4 பேர் 5 பேர் வந்து இருக்கணுமா. அதே வந்து வெளியால் வந்து தொடைய முடியாதான். 3500 பவுண்டு வரலையும் வந்து வளரும். 72 இன்ச்சு, அதாவது 6 ஃபீட் வரலையும் வந்து நீளம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாடு தான் அந்த மாடு. இதை பார்க்கும்போதே நமக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மாடு இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து திகைச்சு போவீங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறது தான் இந்த மாடு. இந்த வீடியோ பாகிஸ்தானில் எடுத்தது. பாகிஸ்தான்லேயும் இந்த மாடு பரவலாக வந்துருக்கு. இது ஒரு பிரான்ஸ் நாட்டு மாடு. இது முக்கியமாக பால் கறவைக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது பயங்கரமாக வந்து பால் கறக்கும். இது தலையில் வெள்ளையாக வந்துருக்கும். அதே நேரத்தில் கொம்புகள் ரொம்ப சின்னதாகவும் கொம்பு இல்லாமையே வந்துருக்கும். இந்த மாடு சராசரியாக 40,000 லிட்டர் வரலையும் வந்து பால் கறக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த இறைச்சியாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து உலகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மாடு. இது வந்து 1200 கிலோ வரலையும் வந்து வளரும். 4 ஃபீட் வரலையும் வந்து நீளம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான மாடு தான் அது. இதை மெயினாக வந்து அதிகமாக வளர்க்குறதுக்கு காரணம் வந்து பால் மாட்டுக்கு தான் வந்து வளர்க்குறாங்க. இந்த மாடு ஒரு பிரான்ஸ் நாட்டு மாடு. இது குறைஞ்சபட்சம் 60,000 மாடுகள் வரையும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 நாடுகளில் வந்து இந்த மாடுகள் வந்து இருக்குது. இந்த மாடுகளை பாலை விட இறைச்சிக்காக தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாடுகள் பரவலாக வந்து பயன்படுத்தப்படுது. 2000 கிலோ வெயிட் வரலையும் வந்து வரும். இந்த மாடு வந்து பார்க்கும் போதே பயங்கரமாக வந்துருக்கும். இந்த மாடை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நெருங்க முடியாது. இந்த மாட்டை நீங்கள் நெருங்கினா கூட அது வந்து பயங்கரமாக வந்து சீரும். ஏன்னா இது வீட்டு உரிமையாளர் மட்டும்தான் வந்து இந்த மாடை வந்து பார்க்க முடியும். இந்த மாட்டில் வந்து இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. இதை வந்து ட்ரைனிங், எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வந்து நிறைய கொடுக்குறாங்க. இது வந்து விளையாட்டுக்கோ போட்டிக்கு அப்படின்னு பல விதத்தில் வந்து இந்த மாடுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் நல்ல பிரம்மாண்டமாக வந்து ஊக்கத்தோடு வந்து நிறையா தீனிலாம் போட்டு நல்லா வந்து வளர்க்குறாங்க. இதை வளர்க்குறதோட மட்டும் இல்லை, இந்த மாடை வந்து கட்டுப்படுத்துறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதனால் இதுக்கு பல ஜெயின்லாம் போட்டு பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருப்பாங்க. பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு அச்சமாக வந்துருக்கும். இது 1960 வந்து வெறும் 100 மாடு இருந்தது தான் இன்றைக்கி 8000 மாடு வரலையும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாடு தான் இந்த மாடு. அடுத்தது இன்னும் நம்ம வந்து நவீன ரகத்தில் வந்து இந்த மாடு வந்து இருக்குது. இதை பாருங்கள், இது வந்து சிங்கம்னு சொல்லலாம் இந்த மாடு. அதாவது பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டத்தை வந்து இது வந்து கொடுக்குது. இது வந்து 10 மாடு வந்துன்னா அது ஒரு பெரிய ஒரு டைனோசர் கூட்டம் மாதிரியே வந்துருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து கொடுக்கும். இப்படிலாம் வந்து நவீன காலத்தில் பிரம்மாண்ட மாடுகள்லாம் வந்து நம்ம உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. இதை மனிதர்கள் வந்து கட்டுப்படுத்திட்டே வந்திருக்காங்க. இந்த பிரம்மாண்ட மாடுகள்லாம் இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சரியான தீவனம் தான். இவங்க மாட்டு கறிக்கின்னே வந்து கொடுக்குற தீவனம் வந்து, அதாவது அந்த மாடு வந்து ஒரு மாடு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரலையும் விற்றுதுன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 ரூபா வரலையும் வந்து செலவு பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் எல்லாமே வந்து கறிக்காக வந்து இவங்க வந்து வளர்க்குறது தான். இதில் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது என்னென்னா, நம்ம நாடுகள்லாம், ஆசிய நாடுகள்லாம் வந்து நாட்டு மாடு. ஆனால் அங்கே இந்த மாதிரியான ஒரு 10 வகையான மாடுகளை வச்சு பால்கள் வந்து கறக்குறாங்க. இதுலேருந்து தான் நிறையா வந்து பவுடர் இதெல்லாம் வந்து வெளியில் உலகத்துக்கு வந்து பரவலாக வந்து இருக்குது. அதுவும் ஒவ்வொரு மாடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சாதாரணமாக வந்து இல்லை. ஒவ்வொரு மாடும் குறைஞ்சபட்சம் வந்து
50 லிட்டர் 100 லிட்டர் மாதிரி வந்து பாலை அள்ளி கொடுக்குது. இது எல்லாமே பதப்படுத்தி அந்த அளவுக்கு வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி கறி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மாடு வந்து 2000 கிலோ 3000 கிலோ கறி இருக்கும்போது அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான மாடு தான் இது. ஒரு மாடு வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து 30,000 40,000 இங்கே அந்த மாதிரி ரேட்டு கிடையாது. இங்கே எல்லாமே பிரம்மாண்டமான ரேட்டில் தான் வந்து விற்கிறாங்க. 50 முதல் 1 லட்ச ரூபா வரலையும் விற்கிறாங்க. டாலரில் தான் வந்து எல்லாம் இதாகுது. அதனால் இந்த மாடுகளுக்கு வந்து அங்கே வந்து அது வந்து ஓகே தான். அதே நேரத்தில் நம்ம நாடுகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மாடுகளை சாப்பிட்றத வந்து தவிர்க்கிறாங்க. ஏன்னா இந்து நாடுன்றதால இந்து மாடுகளை வந்து கடவுளாக வந்து எல்லாமே வந்து மதிக்கிறாங்க. அதனால தான் நம்ம நாடுகளில் வந்து மாடுகளை வந்து அதிகமாக சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து சாப்பிட்றாங்க. இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.